பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்றி பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று ராமானுசா மெய்மை கூறிடிலே. ராமானுசா, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு உன்னுடைய திருவடி தவிர வேறு பேரு கிடையாது. அதுதான் பாக்கியம். அந்த பேரை பெறுவதற்கும் உன் திருவடி தவிர வேறு உபாயமும் கிடையாது. எப்படியானால் பகவானுடைய திருவடியே ஆறும் பேரும், அதான் உபாயமும் உபயமும் அதுதானே. அந்த மாதிரி எனக்கு உபேயும் உன்னுடைய திருவடி தான். அதிலே நான் ஆசை, அந்த திருவடியிலேயே நான் நிலை பெற்று கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த உண்மையை எனக்கு புரிய வைத்தாயே, அதுவே எனக்கு பரம அனுகிரகம். இந்த நேர்மையை நான் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் எத்தனை சொன்னாலும் முடியாது. கூறும் சமயங்கள் ஆறும் குலையா குவலயத்தே மாறன் பணித்தமறையுணர்ந்தோனை மதியிலையேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுசனை இறைஞ்சினமே. ராமானுஜர் 2 காரியம் செய்தார். வேதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிற சமயங்கள் 6ம் குலைந்து போகும்படியாக அவர் வாதங்கள் எல்லாம் செய்தார். அப்படி வாதங்கள் செய்வதற்கு முன் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாமரையை நன்கு அறிந்து கொண்டார். ஆக இந்த 2 விஷயத்தை வைத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேல அறிவில்லாத என்னுடைய மனசுல கூட புரியும்படியாக என் மனசிலே புகுந்தான். அப்படிப்பட்ட திசையனைத்தும் ஏறும் குணனை, உலகெல்லாம் புகழ் படைத்த ராமானுடைய கல்யாண குணங்களை நாம் இறைஞ்சுகிறோம். இறைஞ்சப்படும் பரநீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் ராமானுசன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான் எனக்கு ஆரும் நிகரில்லையே. எனக்கு சமமாக உலகத்திலே யாரும் கிடையாது என்பதாக நான் சொல்லிக் கொள்வேன். என்ன காரணம் என்றால், இரவும் பகலும் எப்பொழுதுமே என் நெஞ்சிலே ராமானுஜன் நிற்கிறார். அந்த ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த லோகத்திலேயே இறைஞ்சப்படும் பரன் ஈசனை தான் நான் அப்படி நினைக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே உபதேசம் செய்தவன் ராமானுஜன். அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னுடைய பாபங்களை போக்கி அவன் என்னுடைய மனசிலே நிறைந்திருக்கிறான். அப்பொழுதென்றால் எல்லாருடைய மனசிலும் ரங்கநாதன் இருக்கட்டும். நான் எந்த காரியம் செய்தாலும் என் மனசிலே எப்பொழுதும் இருப்பவன் பகவத் ராமானுஜர். அப்பொழுது எனக்கு ஆரும் நிகரில்லையே.